ஏன் இதுல மக்கள் வர யோசிக்கிறாங்க அப்படின்னா பணம் தான். பணம் இல்லை, லாபம் இல்லை அப்படிங்கிறது. இப்போ ஒரு என்டர்பிரனரா, ஒரு ட்ரைனரா இருந்து நான் என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னாக்கா, மதிப்பு கூட்டல் உங்கள்கிட்ட சொன்னேன்னா, நம்ம விவசாயம் பண்ணக்கூடிய விளைவிக்கக்கூடிய பொருட்களை நாமளே மதிப்பு கூட்டி சந்தைப்படுத்துதல். இப்போ என்னுடைய தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா மஞ்சள் போடுவேன், நான் காய்கறிகள் போடுவேன், அரிசி போடுவேன், எண்ணெய் வித்துகள் போடுவேன். இது ஒருபோதும் விலை பொருட்களா வெளியே போகாது, மதிப்பு கூட்டப்பட்ட ப்ராடக்டா தான் வெளியே போகும். இப்போ கேட்கலாம், நீங்க மஞ்சள்ல என்ன பெருசா பண்ண முடியும், மஞ்சள் தூள் தானே பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி கிடையாது. மஞ்சள்ல ஊறுகாய் யோசிக்க முடியுதா உங்களால? இப்ப நம்ம சொன்னோம் கொடிய நோய் எதுனா கேன்சர் அப்படின்னு சொன்னோம். இந்த கேன்சரை குணப்படுத்தக்கூடிய மூலக்கூறுகள் நிறைந்த ஒரு உணவு எதுனா மஞ்சள். ஆனா இன்னைக்கு மார்க்கெட்ல கிடைக்கக்கூடிய மஞ்சள் ப்ராசஸ் பண்ணனது, ப்ரிசர்வ் பண்ணனது. அப்போ அதுல கெமிக்கல்ஸ் தான் ஆட் பண்ணியிருப்பாங்க, குர்குமின் கண்டென்ட் கம்மியா தான் இருக்கும். இது குணப்படுத்துமானா கிடையாது. ஏன்னா உணவே மருந்து நம்ம முன்னோர்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ப என்னுடைய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா உணவே மருந்தாதான் இருக்கும். கிட்டத்தட்ட 250 பொருட்கள் மதிப்பு கூட்டி கொடுத்துட்டு வருவோம். அதுல இந்த மஞ்சள் ஊறுகாயும் ஒண்ணு. இது மட்டும்தானா அப்படின்னா கிடையாது. முடக்கத்தான்ல பாத்தீங்க அப்படின்னாக்கா சூப் மிக்ஸ்ல இருந்து தொக்குல பண்ணி கொடுக்குறோம். அதே போல வல்லாரை, தூதுவளை, இதெல்லாமே இப்ப மார்க்கெட்ல நிறைய ப்ராடக்ட் கிடைக்குது. இதே போல ஊறுகாய்கள் ஆகட்டும், பவுடர்ஸ் ஆகட்டும், பொடிகள் ஆகட்டும், எல்லாமே கிடைக்குது. அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்னா, என்னுடைய பொருட்களோட பேரே பாத்தீங்கன்னா உயிர் உணவுன்னு தான் வச்சிருப்போம். நேச்சுரல் கிரெயினர்ஸோட உயிர் உணவுகள். உணவுகள் என்ன வித்தியாசம்? உயிர் உணவுகள், செத்த உணவுகள் அப்படின்னா நிறைய இருக்கு. ஏன்னா உங்களோட பெருங்குடல்கள் நுண்ணுயிர்களோட இருப்பிடும். நீங்க ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ணும்போது அதுல இருக்க மைக்ரோப்ஸ் எல்லாமே என்ன ஆயிடுதுன்னா செத்து போயிடுது. அப்போ இதுதான் இன்டைரக்டா உங்களுக்கு நோய்களோட ஆரம்ப புள்ளியாகவும் அமையுது. இப்ப என்னோட ப்ராடக்ட்ல ப்ரிசர்வேட்டிவ்ஸ் கிடையாது, எதுவுமே ப்ராசஸிங், மினிமல் ப்ராசஸிங் தான் இருக்கும். அப்போ இதுக்கு உண்டான விலையும் ஆகட்டும், மக்கள்கிட்ட கிடைக்கக்கூடிய வரவேற்பும் ஆகட்டும் நல்லபடியா தான் இருக்குது. இப்ப நான் கத்துக்கிட்ட, நான் செஞ்ச விஷயங்களை எந்த ஒளிவு முறையும் இல்லாம என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆகட்டும் அல்லது என்னுடைய விவசாய நண்பர்களாக ஆகட்டும் நான் ஷேர் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். ஏன் அப்படின்னா இன்னைக்கு இந்த மார்க்கெட் அவ்வளோ பெருசு. இங்க போட்டிகளுக்கு இடமே கிடையாது. எவ்வளோ கம்பெனிஸ் வந்தாலும், எவ்வளோ ப்ராடக்ட் வந்தாலும் 144 148 கோடி மக்களுக்கும் தேவைகள் இருக்கு. அப்போ நமக்கான இடமும் வாய்ப்பும் ஏதோ ஒரு இடத்துல இருக்கு. இன்னொரு பெரிய விஷயம்